Welcome to 6th Standard Social Science class, History Term 2, Unit 3, Part 1, from Chiefdom to Empires. Children, last class we saw about great thinkers and new faiths. Now we are going to learn about from chiefdoms to empires. Importance of 6th century BC. During the 6th century BC, many territorial states emerged. This led to the transformation of socio-economic and political life of the people in the Gangetic Plains. A new intellectual awakening began to develop in northern India. Mahavira and Gautama Buddha represented this new awakening. Importance of 6th century BC அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய பிராந்திய அரசுகள் உருவாயின. இதன் விளைவாக கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சி தோன்றி வளரத் தொடங்கியது. மகாவீரரும் கௌதம புத்தரும் இந்த புது எழுச்சிக்கு வித்திட்டனர். ரோல் ஆஃப் அயன் இன் அ சேஞ்சிங் சொசைட்டி. Iron played a significant role in this transformation of society. The fertile soil of the Gangetic Valley and the use of iron plowshares improved agriculture. Productive in addition, iron facilitated crop production. Agrarian surplus and increase in crop products resulted in the emergence of trading and exchange centers. This in turn paved the way for the rise of towns and cities. Thus, knowledge in the use of iron gave Magadha an advantage over other Mahajanapadas. Thus, the Magadha could establish an empire of its own. வளமான மண், இரும்பினாலான கொழுமுனையின் பயன்பாடு ஆகியவற்றால் வேளாண் உற்பத்தி அதிகரித்தது. இத்துடன் இரும்பு கைவினைப் பொருட்களின் உற்பத்தியை எளிதாக்கியதோடு அதிகரிக்கவும் உதவியது. வேளாண் உபரியும் அதிக அளவிலான கைவினைப் பொருட்களின் உற்பத்தியும் வணிக மற்றும் பரிமாற்ற மையங்களை தோற்றுவித்தன. இவ்வளர்ச்சி நகரங்களும் பெருநகரங்களும் உருவாவதற்கு வழிவகுத்தது. இரும்பினை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகாஜன பதங்களை விட மகதம் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று. இவ்வாறாக மகதம் தனக்கான ஒரு பேரரசை உருவாக்கியது. கானா, சங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ். There were two kinds of government in North India during the 6th century BC. Ghana, Sanghas, non-monarchical states. Kingdoms, monarchies. Ghana, Sanghas and kingdoms. அப்படின்னா கானா சங்கங்களும் அரசுகளும். கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டன. கானா சங்கங்கள் முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி. முடியாட்சி அரசுகள் மன்னராட்சி முறையில் அமைந்தவை. ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ். ஜனபதாஸ் were the earliest gathering places of men. Later Janapadas became republics or smaller kingdoms. The widespread use of iron in Gangetic Plain created conditions for the formation of larger territorial units, transforming the Janapadas into Mahajanapadas. Janapadas and Mahajanapadas அப்படின்னா ஜனப்பதங்களும் மகாஜனப்பதங்களும். மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களே ஜனப்பதங்கள் ஆகும். பின்னர் ஜனப்பதங்கள் குடியரசுகளாகவோ சிற்றரசுகளாகவோ ஆனது. கங்கை சமவெளியில் இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பரந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றின. இதனால் ஜனப்பதங்கள் மகாஜனப்பதங்களாக மாற்றம் பெற்றன. 16 Mahajanapadas. 16 Mahajanapadas dotted the Indo-Gangetic Plain in the 6th century BC. It was a transition from a semi-nomadic kingship-based society to an agrarian society with networks of trade and exchange. Hence, an organized and a strong system of governance required a centralized state apparatus. 16 Mahajanapadas means great countries. அப்படின்னா 16 மகாஜனபதங்கள் பெரும் அரசுகள். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் 16 மகாஜனபதங்கள் இருந்தன. இது நாடோடி வாழ்க்கை முறையையும் இரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு சமூகம், வேளாண் சமூகமாக மாறத் தொடங்கிய காலம் ஆகும். அத்துடன் வணிகம் செய்யவும் பரிமாற்றம் செய்யவும்
தொடங்கியது. எனவே நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் வலுவான ஆட்சி அவசியமாயிற்று. இதற்கு மையப்படுத்தப்பட்ட அரசு தேவைப்பட்டது. 16 மகாஜனபதாஸ் அங்கா, மகதா, வஞ்சி, மல்லா, காசி, குரு, கோசலா, அவந்தி, சேடி, வத்சா, பாஞ்சாலா, மச்சசா, சூரசேனா, அசகா, காந்தாரா அண்ட் காம்போஜா. 16 மகாஜனபதாஸ் அப்படின்னா 16 மகாஜனபதங்கள். அங்கம், மகதம், வஞ்சி, காசி, மல்லம், குரு, கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், பாஞ்சாலம், மத்தியசம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம். There were 4 Mahajanapadas. There were Magadha in Bihar, Avanti in Ujjain, Kosala in eastern Uttar Pradesh and Vatsa in Kausambi, Allahabad. Among the 4 Mahajanapadas, Magadha emerged as an empire. இக்காலத்தில் 4 முக்கிய மகாஜனபதங்கள் இருந்தன. அவைகள் மகதம் பீகார், அவந்தி உஜ்ஜயினி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம், வத்சம் கோசாம்பி, அலகாபாத். இந்த 4 மகா ஜனபதங்களில் மகதம் ஒரு பேரரசாக உருவானது. Causes for the rise of Magadha. Magadha was located on the lower part of the Gangetic Plain. The plain was fertile, which ensured the rich agricultural yield. This provided regular and substantial income to the state. The thick forest supplied timber for construction of buildings and elephants for army. Causes for the rise of Magadha அப்படின்னா மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்கள். மகதம் கங்கை சமவெளியின் கீழ் பகுதியில் அமைந்து இருந்தது. வளம் மிகுந்த இந்த சமவெளி வேளாண் விளைச்சலை அதிகரித்தது. இது அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை அளித்தது. அடர்ந்த காடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வழங்கியது. Abundance of natural resources, especially iron, enabled them to equip themselves with weapons made of iron. Growing trade and commerce facilitated movement of people as well as settlement of people in centers of arts and crafts. The outcome was urbanization and emergence of Magadha as an empire. அதிக அளவிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக இரும்பு, ஆயுதங்கள் செய்யவும் அவர்களை மேம்படுத்திக் கொள்ளவும் உதவியது. வணிக வளர்ச்சி மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்களில் குடியேறச் செய்தது. இவற்றின் விளைவாக நகரமயமாதல் ஏற்பட்டு மகதம் பேரரசாக எழுச்சி பெற்றது. Dynasties of ancient Magadha. 4 dynasties ruled over Magadha Empire. The Haryanka dynasty, the Sisunka dynasty, the Nanda dynasty, the Maurya dynasty. Dynasties of ancient Magadha அப்படின்னா பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள். 4 அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன. அவை ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஹரியங்கா டைனாஸ்டி. Magadha's gradual rise to political supremacy began with Bimbisara of Haryanka dynasty. Bimbisara extended the territory of Magadhan Empire by conquest and by matrimonial alliances with Licchavi, Madra and Kosala. His son Ajanshatru, a contemporary of Buddha, convened the first Buddhist council at Rajagriha. Udayin, the successor of Ajanshatru, laid the foundation of the new capital at Padaliputra. Haryanka dynasty அப்படின்னா ஹரியங்கா வம்சம். மகதத்தின் படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி ஹரியங்கா வம்சத்தைச் சேர்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தொடங்கியது. படையெடுப்பு, திருமண உறவு ஆகிய வழிகளில் பிம்பிசாரர் லிச்சாவி, மதுரா மற்றும் கோசலா ஆகிய பகுதிகளில் தமது அரசை விரிவுபடுத்தினார். அவருடைய மகன் அஜாந்த சத்ரு ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சபை மாநாட்டை கூட்டினார். அவருடைய வாரிசான உதயன் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளமிட்டார். சிசுங்கா டைனாஸ்டி. ஹரியங்கா டைனாஸ்டி வாஸ் succeeded by the Sisunga dynasty. Kalasoka, a king of Sisunga dynasty, shifted the capital from Rajagriha to Padaliputra. He convened the second Buddhist council at Vaishali.
சிசுங்கா டைனாஸ்டி அப்படின்னா சிசுநாக வம்சம். ஹரியங்க அரச வம்சத்தை தொடர்ந்து சிசுநாக அரச வம்சத்தினர் ஆட்சி பொறுப்பேற்றனர். இவ்வம்சத்தைச் சேர்ந்த அரசர் சிசுங்கா. இவர் தலைநகரை ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றினார். இவர் இரண்டாம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டினார். நந்தா டைனாஸ்டி. Nandas were the first empire builders of India. The first Nanda ruler was Mahabhatma. Mahabhatma Nanda was succeeded by his 8 sons. They were known as Navanandas. Dhanananda, the last Nanda ruler, was overthrown by Chandragupta Maurya. நந்தா டைனாஸ்டி மீன்ஸ் நந்த வம்சம். நந்தர்களே இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் ஆவர். முதல் நந்த வம்ச அரசர் மகாபத்ம நந்தர் ஆவார். அவரைத் தொடர்ந்து அவருடைய 8 மகன்களும் ஆட்சி செய்தனர். அவர்கள் நவநந்தர்கள் என்றழைக்கப்பட்டன. கடைசி அரசரான தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்பட்டார். நாலந்தா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். Nalanda was a large Buddhist monastery in ancient kingdom of Magadha. It became the most renowned seat of learning during the region of Guptas. The word Nalanda is a Sanskrit combination of 3 words Na, Alam plus Da, meaning no stopping of the gift of knowledge. நாலந்தா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னா நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும். குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா பிளஸ் அலம் பிளஸ் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் என்பதாகும். மௌரியன் எம்பையர் சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். Inscriptions, Edicts of Asoka, Junakath inscriptions. Secular literature, Kaudilya's Arthasastra, Visakadatta's Mudra Rakshasa, Mamullar's poem in Agananuru. Religious literature, Jain, Buddhist texts and Puranas. Foreign notice, Deepavamsa, Mahavamsa and Indiga. மௌரிய எம்பையர் சோர்சஸ் அப்படின்னா மௌரிய பேரரசு சான்றுகள், தொல்லியல் சான்றுகள், முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள், அசோகரின் கல்வெட்டு, பேராணைகள், ஜூனாகாத் கல்வெட்டு ஆகியவை. மத சார்பற்ற இலக்கியங்கள், கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம், விசகதத்தரின் முத்ரா ராட்சசம், மாமுல்லரின் அகநானூற்று பாடல் சார்ந்த இலக்கியங்கள், சமணம், பௌத்த நூல்கள், புராணங்கள். வெளிநாட்டு சான்றுகள், தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா. மெகஸ்தனிஸ். He was the ambassador of the Greek ruler Seleucus in the court of Chandragupta. He stayed in India for 14 years. His book Indica is one of the main sources for the study of Mauryan Empire. Megasthenes கிரேக்க ஆட்சியாளர். செலுக்கஸ் நிகேடாரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இந்நூல் ஒரு முக்கிய சான்றாகும். கேபிட்டல் பாடலிபுத்ரா, பிரசன்ட் டே பாட்னா, பீகார். கவர்மெண்ட் மொனார்கி. ஹிஸ்டாரிக்கல் இரா 322 BC to 187 BC. இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் சந்திரகுப்தா, பிந்துசாரா, அசோகா. மௌரியன் எம்பையர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எம்பையர் அப்படின்னா மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பேரரசு. தலைநகர் பாடலிபுத்திரம், அதாவது தற்போதைய பாட்னா அரசு. முடியாட்சி வரலாற்று காலம் ஏறத்தாழ கிமு 322 முதல் 187 வரை. முக்கிய அரசர்கள் சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர். சந்திரகுப்த மௌரியா. The Mauryan Empire was the first largest empire in India. Chandragupta Maurya established the empire in Magadha. Bhadrabahu, a Jain monk, took Chandragupta Maurya to the southern India. Chandragupta performed Saligana, Jain rituals in which a person fasts unto his death in Saravanabelagula, Karnataka. Chandragupta மௌரியரே மௌரிய பேரரசை நிறுவினார். இதுவே இந்தியாவின் முதல் பேரரசு ஆகும். பத்ரபாகு என்னும் சமணத்துறவி சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றார். சந்திரகுப்தர் சரவண பெலகுலாவில் சமண சடங்கான
சல்லேகனா இசைந்து உயிர் துறந்தார். சல்லேகனா என்பது உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் ஆகும். இது ஒரு சமண சடங்கு முறையாகும். பிந்துசாரா. ரியல் நேம் ஆஃப் பிந்துசாரா was Simasena. He was the son of Chandragupta Maurya. Greeks called Bindusara as Amirtagada, meaning slayer of enemies. During Bindusara's reign, Mauryan Empire spread over large parts of India. He appointed his son Asoka as a governor of Ujjain. After his death, Asoka ascended the throne of Magadha. பிந்துசாரர். பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்மசேனா. இவர் சந்திரகுப்த மௌரியரின் மகன் ஆவார். கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்தகதா என்று அழைத்தனர். அதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன் என்பதாகும். பிந்துசாரரின் ஆட்சியின் போது மௌரியரின் ஆட்சி இந்தியாவின் பெரும் பகுதியில் பரவியது. அவர் தனது மகன் அசோகரை உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமித்தார். அவருக்கு பின் அசோகர் மகதத்தின் அரசரானார். அசோகா was the most famous of the Mauryan kings. He was known as Devanambiya, meaning beloved of the gods. Asoka fought the Kalinga war in 261 BC. He won the war and captured Kalinga. The horror of the war was described by the king himself in the Rock Edict 13. அசோகர். மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் அசோகர் ஆவார். அவர் தேவனாம்பிரியர் என்றழைக்கப்பட்டார். கடவுளுக்கு பிரியமானவர் என்பது இதன் பொருள் ஆகும். அசோகர் கிமு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். அப்போரில் வென்று கலிங்கத்தை கைப்பற்றினார். அப்போரின் பயங்கரத்தை அசோகரே தன்னுடைய 13வது பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார். Lion capital of Asoka. The emblem of the Indian Republic has been adopted from the lion capital of Asoka pillar located at Saranath. The wheel from the circular base. The Asoka chakra is a part of the national flag. Lion capital of Asoka அப்படின்னா சிங்கமுகத்தூண். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகும். வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. Asoka means Asoka the wicked. To Dhammasoka means Asoka the righteous. After the battle of Kalinga, Asoka became a Buddhist. He undertook tours to different parts of the country, instructing people on policy of Dhamma. The meaning of Dharma is explained in Asoka's Pillar Edict 2. It contained the noblest ideas of humanism, forming the sense of all religions. He laid stress on. Anda Asogar means Thiya Asogar. Dhamma Asogar means நீதிமான் அசோகர். மாற்றம். கலிங்க போருக்கு பின்னர் அசோகர் ஒரு பௌத்தர் ஆனார். தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார். அசோகரின் 2ஆம் தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அது அனைத்து மதங்களின் சாராம்சமாக உள்ளது. கம்பேஷன், சேரிட்டி, பியூரிட்டி, செயின்ட்லினஸ், செல்ஃப் கண்ட்ரோல், ட்ரூத்ஃபுல்னஸ், ஒபீடியன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ், பர்சிப்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸ். அதாவது அசோகர் இரக்க உணர்வு, அறக்கொடை, தூய்மை, புனிதத்தன்மை, சுயக்கட்டுப்பாடு, உண்மையுடைமை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். Asoka sent his son Mahinda and Sangamitra to Sri Lanka to propagate Buddhism. He also sent missionaries to West Asia, Egypt and Eastern Europe to spread the message of Dhamma. The Dhammas Mahamantras were a new carry of official created by Asoka. Their job was to spread Dhamma all over the empire. Asoka held the third Buddhist council at his capital Padaliputra. அசோகர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். தர்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக
மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார். அசோகர் தர்ம மகா மாத்திரர்கள் என்னும் புதிய அதிகாரிகளை நியமித்தார். பேரரசு முழுவதிலும் பௌத்தத்தை பரப்புவதே அவர்களுடைய பணியாகும். அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மத மாநாட்டை கூட்டினார். அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. Edicts of Asoka. The 33 edicts on the pillars as well as boulders and cave walls made by the Emperor Asoka describe in detail Asoka's belief in peace, righteousness, justice, and his concern for the welfare of his people. The rock edicts 2nd and 13 of Asoka refers to the names of the 3 dynasties, namely Pandyas, Cholas, the Keralabutras and Satyabutras. Edicts of Asoka அப்படின்னா அசோகரின் பேராணைகள். பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் 33. அவைகள் அசோகரால் தூண்களிலும் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன. அவை அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையையும் மக்களின் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையையும் விவரிக்கின்றன. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. Children, so far we have learnt about importance of 6th century BC, Janapadas and Mahajanapadas, causes for the rise of Magadha. Okay children, we will meet on next video. Thank you.